சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்துள்ள நிலையில் பாகிஸ்தான் அரசு சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 1972 ஜூலை 2ஆம் தேதி இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி பாகிஸ்தான் பிரதமரான சல்பிகர் அலி பூட்டோ முன்னிலையில் போடப்பட்டது சிம்லா ஒப்பந்தம். 1971ஆம் ஆண்டு மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான், இந்தியா இடையே போர் உண்டானது. இதில் இந்தியா வெற்றி கண்டதைத் தொடர்ந்து கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசமாக உருவானது. அதிலிருந்து 8 மாதங்களுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே நிரந்தர முடிவு கட்டும் வகையில் போடப்பட்டது சிம்லா ஒப்பந்தம். தற்போது இருக்கும் வங்கதேசத்தை ஆட்சி செய்வதற்கு இப்போது வரை பாகிஸ்தான் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசம் என்ற புதிய நாடாக உருவானதற்கும் இந்த ஒப்பந்தம் காரணமானது. சிம்லா ஒப்பந்தம் என்பது இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தைகளின் மூலம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஐக்கிய நாட்டு சபை இரு நாடுகளின் குறைகள், கோரிக்கைகள் போன்றவற்றை அறிந்து முடிவெடுக்கப்படும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள எல்லை கட்டுப்பாடு கோடு இந்த ஒப்பந்தத்தின் மூலம்தான் ஏற்படுத்தப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் 740 கிலோமீட்டர் நீளத்திற்கு எல்லை கட்டுப்பாடு கோடு அமைந்துள்ளது. மலைகள், பள்ளத்தாக்கு, ஆறுகள் இதுவும் கட்டுப்பாட்டு கோட்டின் மீதுதான் அமைந்திருக்கிறது. ஆனால் சிம்லா ஒப்பந்தம் ரத்தானால் எல்லை கட்டுப்பாடு கோடு அழிக்கப்படும் சூழல் ஏற்படும். முன்னதாக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதற்கு முன்பு இந்தியாவுக்கு 13,000 சதுர கிலோமீட்டர் நீளம் தன்வசம் இருந்தது. ஆனால் ஒப்பந்தத்தின் விதியை உணர்ந்து அந்த நிலத்தை பாகிஸ்தான் வசம் அளித்தது. ஆனாலும் சரபாத் பள்ளத்தாக்கில் உள்ள 883 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான முக்கிய பகுதிகள் இந்தியாவின் வசமே உள்ளது. இந்தியா பாகிஸ்தான் நாடுகளிடையே அமைதியான உறவு நீடிப்பதாக பேச்சளவிலேயே இருந்தாலும் இந்தியாவின் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி கொண்டேதான் இருக்கிறது பாகிஸ்தான். இதில் உச்சகட்டமாக காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்றதன் மூலம் பாகிஸ்தான் இந்தியாவை போருக்கு அழைத்ததாகவே இதன் மூலம் தெரிகிறது. அதிலும் எந்த பிரச்சனையையும் பேச்சுவார்த்தையின் மூலம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற முக்கிய சாரம்சம் கொண்ட சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து செய்கிறது என்றால் பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை, போருக்கு தயார் என்பதை உடைத்து சொன்னதாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 1984ஆம் ஆண்டு சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியிருக்கிறது. தற்போது சிந்து நதி பங்கீடு ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்த நிலையில் இதற்கு பதில் கொடுக்கும் விதமாகவே சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து செய்துள்ளது. மேலும் இந்தியா பாகிஸ்தான் இருதரப்புக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்படுவதையும் இந்த ஒப்பந்த ரத்து விவகாரங்கள் எடுத்துக் கூறுகின்றன.